இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா ஆப்ஜெக்ட்ஸோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்ட் மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதே பிளேலிஸ்ட் இந்த சீரீஸில் 5th கிளாஸில் பார்த்தோம்னா ஆப்ஜெக்டை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு டாபிக் வந்து எடுத்திருப்பேன். அது வந்து பேசிக். ஸோ அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட்ஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ அதோடைய சாம்பிள் கோட் இங்கே நம்மக்கிட்ட இருக்குது. இதை எப்படி ரைட் பண்ணுறதுன்ற ஸ்டெப்பை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதோடைய அவுட்புட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டிடுறேன். இங்கே நமக்கு 3 டைப் ஆஃப் அவுட்புட் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்றதை பார்க்க போகிறோம். இந்த அவுட்புட் நமக்கு எப்படி 3 அவுட்புட்ஸாக வந்துச்சுன்றதை ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். ஒரு பர்சன் அப்படின்ற வேரியபிளுக்கு நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் டேட்டா நான் ஆப்ஜெக்டில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் நேம், ஏஜ், சிட்டி அப்படின்னு இந்த பர்டிகுலர் வேர்ட் மட்டும் இருக்கு இல்லையா, இது மட்டும் நம்ம கீ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்டோடைய கீ. அடுத்தது அந்த கீயோட வேல்யூ ஆலிஸ், 25, நியூயார்க், இதை வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நேம் அண்ட் அந்த நேமில் இருக்கிற வேல்யூ, ஏஜ் அப்புறம் அந்த ஏஜோட வேல்யூ, சிட்டி அதுக்கப்புறம் அந்த சிட்டியோடைய நேம், இதெல்லாம் செப்பரேட்டாக என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இதில் தனித்தனியாக என்னென்ன இருக்கோ அதை என்னால் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போது கான்ஸ்ட் கீன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்ஜெக்ட் டாட் கீ அப்புறம் அந்த பர்சனில் இருக்க கீ வேல்யூஸ் மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் டாட் கீன்னு சொல்லி கொடுத்ததுனால அதில் இருக்கிற நேம், ஏஜ், சிட்டி மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணி அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுது. அடுத்தது நான் கேட்டிருக்கிறது வேல்யூ. ஸோ இந்த நேமோட வேல்யூ என்ன, ஏஜோட வேல்யூ என்னன்ற மாதிரி கலெக்ட் பண்ணி அந்த வேல்யூஸை மட்டும் செப்பரேட்டாக எனக்கு ரெண்டாவதாக வேல்யூஸ் பிரிண்ட் ஆகுது. அடுத்தது என்ட்ரிஸ்ன்றப்ப அந்த வேல்யூ அண்டு கீ இந்த மாதிரி எனக்கு செட்டாக அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக எனக்கு தேவையான மாதிரி அதோடைய டேட்டாஸை என்னால் கால் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதை எப்படி கோட் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். கான்ஸ்டில் பர்சன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நேம், ஸோ நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஆப்ஜெக்ட் வரைக்கும் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டில் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தேவைப்படுறது வந்து கீஸ். ஸோ கீஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் கொடுத்துட்டு இதில் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எந்த வேரியபிளுடைய கீஸ் எனக்கு வேணும்னு சொல்லி நான் இங்கே பாஸ் பண்ணணும். இங்கே பர்சன் அப்படின்றதுல இருக்கிற கீஸ் மட்டும் எனக்கு கலெக்ட் பண்ணால் போதும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் பர்சன் அப்படின்றத கொடுத்துட்டு கன்சோல் லாக் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கீஸை மட்டும் நான் இப்போ ரன் பண்ணுறேன். இந்த அவுட்புட்டை கிளியர் பண்ணிடலாம். இவை எனக்கு அந்த டேட்டாவில் இருக்க கீஸ் மட்டும் எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. நேம், ஏஜ் அண்ட் சிட்டி. இப்போ இதை அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் அப்படின்னு ஒரு அவுட்புட்டுக்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிறத நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸ் அப்படின்றத இங்கே ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த கீயை ஆல்டர் பண்ணிவிட்டு வேல்யூஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா?
ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா எனக்கு 2 அவுட்புட் வரும். ஃபஸ்ட்டு அந்த கீ வேல்யூ, அடுத்தது அந்த கீயோடைய வேல்யூஸ், மூணாவது என்ட்ரிஸ். என்ட்ரிக்கு ஒரு கன்சோல் லாக். ஸோ இப்போ எனக்கு 3 அவுட்புட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருச்சு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய செப்பரேட் வேல்யூஸை நான் வந்து கீ வேல்யூ என்ட்ரின்னு சொல்லிவிட்டு நான் அதை மட்டும் கால் பண்ணி அவுட்புட்டில் நான் வந்து பார்க்கலாம். ஆர் அதை பேஸ் பண்ண ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்டோடைய மெத்தட்ஸ்.